வெல்கம் டு எம்விடி ஃபிலிம்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன மூவி எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போறோம்னா 2002ல வெளிவந்த ஏக் சோட்டி சி லவ் ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படம். இது கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கிற படம். அது நம்ம மனிஷா கொய்ராலா நடிச்சிருப்பாங்க. இந்த படம் வந்து 1988ல வெளியான எ ஷார்ட் ஃபிலிம் அபவுட் லவ் அப்படிங்கிற ஒரு பாலிஷ் மொழி படத்தோட ரீமேக்கு. இந்த படம் இந்திய கலாச்சாரத்தை தப்பா காமிக்குது அப்படின்னு சொல்லி 2002ல இந்தியன் கவர்மெண்ட் இந்த படத்தை தடை பண்ணாங்க. பத்தாததுக்கு நம்ம ஹீரோயின் மனிஷா கொய்ராலா வேற என்னோட அனுமதி இல்லாம என் நிர்வாண காட்சிகளை இந்த படத்துல யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு கோர்ட்ல ஒரு கேஸ் போட்டாங்க. சரி வாங்க இந்த மூவி ஸ்டோரி ரிவ்யூ பார்த்துடலாம். படத்தோட ஆரம்பத்திலேயே அதாவது யாரோ படுத்திருக்காங்க, அவங்களுக்கு வேண்டியவங்க அவங்க கையை பிடிக்க வந்தா வேற ஒருத்தர் அவங்கள தடுக்கிறாங்க. இதுதான் ஆரம்ப காட்சி. இதுக்கப்புறம் படம் ஒரு ஃபிளாஷ்பேக் உள்ள போகுது. ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவனுக்கு ஒரு 15-16 வயசு தான் இருக்கும். இப்பதான் அரும்பு மீசையே முளைச்சிருக்கு. இவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அவன் ஸ்கூல் டைம் முடிஞ்சு வந்த உடனேயே அவன் ரூம்ல டெலஸ்கோப் எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கான். இவன் இருக்கிற ஃபிளாட்டுக்கு எதிரில் ஒரு ஃபிளாட் இருக்கு. அந்த ஃபிளாட்டை இவன் ரூம்ல இருந்து யாரையோ வாட்ச் பண்றான். அவன் வாட்ச் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோயின் மனிஷா கொய்ராலா. இதுல அவங்களுக்கு 26 வயசுன்னு சொல்றாங்க. அதைத்தான் ஏத்துக்க முடியல. அவங்க அன்றாடம் பண்ற வேலைகளை எல்லாத்தையும் இவன் ரூம்ல உட்காந்து அவங்கள வாட்ச் பண்றதே பொழப்பா வச்சிருக்கான். நம்ம ஹீரோ பேரு ஆதித்யா. இவனோட அம்மா அப்பா ஃபாரின்ல இருக்காங்க. இவன் அவன் பாட்டியோட இந்த ஃபிளாட்ல தங்கி இருக்கான். இந்த மனிஷா கொய்ராலா காலையில தூங்கி எந்திரிச்சதுல இருந்து அவங்க பாத்ரூம் போய் குளிச்சுட்டு வர்றது, ரெடியாகி வெளியே போகிறது, அப்புறம் நைட்டு வீட்டுக்கு வந்து திரும்பவும் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தூங்க போகிற வரைக்கும் இவன் தொடர்ச்சியாக அவங்கள கண்காணிக்கிறான். மனிஷா கொய்ராலாக்கு இந்த படத்தில் பேரே கிடையாது. அதனால் நம்ம அவங்கள மனிஷானே கூப்பிட்டுக்கலாம். இந்த 15 வயசு பையனுக்கு அந்த அம்மா மேலே தீராத காதல். மனிஷா குளிச்சு ரெடியாகி ஆஃபீஸ் கிளம்ப இவன் அவங்கள சைக்கிள்லேயே பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டே வர்றான். மனிஷா பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு மியூசிக் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறாங்க. இவன் அவங்கள சைட் அடிக்கிறதுக்காக சிடி வாங்குற பேர் வழின்னு தினம் தினம் அந்த கடைக்கு போயிடுவான். ஏதோ ஒரு சிடியை வாங்க வேண்டியது, மறுநாள் அதை கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது, அதுக்கப்புறம் இவங்க கூட பேசணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சிடி ஒர்க் ஆகலை அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது. இன்னைக்கும் நம்ம பையன் அப்படிதான் ஒரு மியூசிக் சிடி ஒர்க் ஆகலைன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கான். அப்போ அங்கே வேலை செய்கிற இன்னொரு பொண்ணு என்னடா பிரச்சனைன்னு கேட்குது. ஆனால் பாருங்க, இவன் வாய்க்குள்ள ஈ போகிறது தெரியாம ஆணு வாயை திறந்துட்டு மனிஷாவே பார்த்துட்டு இருக்கிறான். அவளோட ஒவ்வொரு சின்ன சின்ன செய்கையும் அப்படி ரசிச்சு பார்த்து நின்றுட்டு இருக்கிறான். டேய் என்னடா வேணும் அப்படின்னு அந்த பொண்ணு உசுப்புது. ஒரு வழியா அவன் எதிர்பார்த்த மாதிரியே மனிஷாவும் என்னப்பா உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்க, இந்த சிடி ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்றான். உடனே அவங்களும் வாங்கி அதை செக் பண்ணி பார்க்குறாங்க. ஒர்க் ஆகுதே, நீ அந்த ஹெட்ஃபோனில் கனெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த ஹெட்ஃபோன் யூனிட்ல கனெக்ட் பண்ணி அந்த சிடியை ப்ளே பண்றாங்க. இங்க ப்ளே ஆகுது, ஆனால் என் வீட்டில் ப்ளே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். சதாசர்வ காலமும் அவன் கண்ணு மனிஷா மேலேயே தான் இருக்கு. பையன் செம வெறியில் இருக்கிறான் போல இருக்கு. இப்போ அடுத்த காட்சியிலே ஸ்கூல் முடிஞ்சு நம்ம ஆதித்யா வீட்டுக்கு வர்றான். பாட்டி சலிச்சுக்கிறாங்க. உனக்கு 3 வேளையும் சோறு பொங்கி போட்டு என்னால் முடியலடா, பேசாம அடுத்த தடவை உங்க அப்பா அம்மா ஊருக்கு வரும்போது அவங்க கூட நீயும் அமெரிக்காவுக்கு போயிரு அப்படிங்கிறாங்க. ஆனா நம்ம ஆதித்யா என்ன சொல்றான்னா, இல்ல பாட்டி, ஸ்கூலை விட எனக்கு இந்த அப்பார்ட்மெண்ட் என் ரூம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இங்க தான் இருக்க போறேன் அப்படின்னு அவன் இன்டைரக்டா பேசுறான். என்னமோ போடா, நானும் தள்ளாத வயசுல இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நீ நல்லபடியா படிச்சா போதும் அப்படின்னு பாட்டியும் புலம்புறாங்க. வர்றான் சமத்து பையனா, அவன் ஹோம்ஒர்க் எல்லாத்தையும் முடிக்கிறான். பார்த்தா அலாரம் அடிக்குது. அந்த சமயத்துல சாயந்தரம் யாராவது அலாரம் வைப்பாங்களான்னு யோசிச்சா நம்ம பையன் தான் அலாரம் வச்சிருக்கான். எதுக்கு? 8 மணி ஆனா மனிஷா வீட்டுக்கு வருவா. அதுக்கப்புறம் அவளை வாட்ச் பண்ணும் இல்லையா, அதனால தான் அலாரம் செட் பண்ணியிருக்கான். இவன் ஏதாவது படிக்கிற மும்மரத்துல டைமை மிஸ் பண்ணிட்டா அவன் தரிசனம் அன்னைக்கு கிடைக்காம போயிரும் இல்லையா. போய் அவன் சேர்ல உட்காந்து டெலஸ்கோப் வழியா பார்க்க ஆரம்பிச்சிடறான். பார்த்தா மனிஷா உள்ள வர்றா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்றா, பூச்செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்துறா, வீட்டை சுத்தம் பண்றா, அடுப்படியில அவளுக்கு பிடிச்சதை சமைக்கிறா, குளிக்கிறா, வந்து சாப்பிட்றா. இதை எல்லாத்தையும் நம்ம பையன் வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். அடிக்கடி நைட் ஆனா இவ வீட்டுக்கு ஒருத்தன் வருவான். அவன் இவன் பாய் ஃப்ரெண்டு போல. என்ட்ரான உடனேயே அவளை கட்டி பிடிச்சி அங்கேயே செம கசமுசா பண்றான். அதுக்கப்புறம் 2 பேரும் உறவுல ஈடுபடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு மனிஷா வேற ஒருத்தன் கூட உறவுல இருக்கிறத பார்க்கறதுக்கு பிடிக்கல. வெறுப்பா மூஞ்சியை திருப்பிக்கிறான். இவனுக்கு எப்ப பார்த்தாலும் இதே வேலை தான் அப்படின்னு மனிஷாவோட பாய் ஃப்ரெண்டு மேல கோவப்படுறான். அது எப்படின்னு, நான் காதலிக்கிற பொண்ணு கூட இன்னொருத்தன் வந்து உறவு வச்சுக்கிறதா அப்படிங்கிற அந்த கோபத்துல போனை எடுத்து ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணி விட்டுறான். மனிஷாவோட அபார்ட்மெண்ட் பேரு, ஃபிளாட் நம்பர் இதெல்லாம் சொல்லி இங்க கேஸ்
கேஸ் லீக் ஆயிருச்சு, பெரிய ஆபத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறான். அடுத்த 5வது நிமிஷம் அவங்க ஃப்ளாட்டை தேடி கண்டுபிடிச்சி வந்துடுறாங்க. நல்லா மும்மரமாக உறவில் ஈடுபட்டு இருக்க ஃபயர் சர்வீஸ்காரங்க பெல் அடிக்கவும் யாரா இந்நேரத்துலன்னு போய் அவள் பாய் ஃப்ரெண்டு தான் கதவை திறக்கிறான். தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே வந்து கேஸ் எல்லாம் செக் பண்ணுறாங்க. பார்த்தா கிச்சனில் கேஸ் லீக் ஆகலை. அதுக்கப்புறம் அவங்க விஷயத்த மனிஷா கிட்ட சொல்லவும் அவங்க செம்ம டென்ஷன் ஆகி கத்துறாங்க. ஏதோ தப்பு நடந்து போச்சு சாரிங்கன்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் அவங்க கிளம்பி போகிறாங்க. மனிஷாக்கு ஒன்றும் புரியல. எவன் பார்த்த வேலைடா இது அப்படின்னு ரொம்ப குழம்பி போறான். இது எல்லாத்தையும் அவன் ரூம்ல உட்காந்துட்டு நம்ம ஹீரோ ஒரு வெற்றி புன்னகையோட பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா இந்த டென்ஷனுக்கு அப்புறம் அவங்க உறவு வச்சுக்க மாட்டாங்க பாருங்க. அந்த சந்தோஷம் இப்போ அவனுக்கு. இவன் டெலஸ்கோப்ல அவங்கள பார்க்கறது மட்டும் கிடையாதுங்க. என்ன பண்ணுவானா அப்பப்போ அவங்களுக்கு ஃபோன் அடிப்பான். எதுவும் பேச மாட்டான். எதிரில் மனிஷா ஹலோ யார் பேசுறது யார் பேசுறதுன்னு கேட்பா. ஆனா இவன் பதிலே பேச மாட்டா. அவ ஃபோன் எடுத்தவளும் கத்துவா. நீ மூச்சு வர்றது எனக்கு நல்லா கேட்குது. யாரா நீ எதுக்காகடா தேவையில்லாம எனக்கு ஃபோன் பண்ற, பேசி தொலைடா அப்படின்னு கண்டபடி கத்துவா. ஆனா நம்ம ஹீரோ பேசவே மாட்டான். அவனுக்கு அவளை பார்க்கணும், அவ குரலை கேட்கணும், அவ்வளவுதான். அதை தவிர உலகத்துல அவனுக்கு எதுவுமே முக்கியம் இல்லை. அப்படி ஒரு பைத்தியம் அவ மேல இவனுக்கு. அன்னைக்கு வழக்கமா மனிஷா கேசட் கடைக்கு போறதுக்கு முன்னாடி அவ பால் வாங்கிட்டு இருக்கிற அந்த பால்காரங்கனை போய் பார்க்கறா. என்ன நீ ரெகுலரா டைமுக்கே வந்து பால் போட மாட்டேங்கிற, ஏன் இப்படி லேட் பண்ற அப்படின்னு அவங்கிட்ட போய் கத்துறா. இதோ பாரமா என்கிட்ட வேலைக்கு வரவன் வேலையை விட்டு நின்றுட்டான். என்னால இந்த டைமுக்கு தான் பால் போட முடியும். உனக்கு விருப்பம் இருந்தா என்கிட்ட வாங்கு, இல்லாட்டி பாக்கெட் பால் வாங்கிக்க போ அப்படிங்கிற மாதிரி அவனும் கடிச்சு விட வழக்கமா மனிஷாவை ஃபாலோ பண்ணிட்டு வர நம்ம ஹீரோ இது எல்லாத்தையும் பார்க்கறான். அவ போனதுக்கு அப்புறமா அந்த பால்காரங்கிட்ட போய் அண்ணா எனக்கு ஏதாவது வேலை கொடுங்க அப்படின்னு கேட்க, ஏண்டா பாக்குறதுக்கு பெரிய இடத்த பையனாட்டா இருக்க, வந்து பால் ஊத்துறேன்னு சொல்ற, என்னை பார்த்தா அவனுக்கு நக்கலா இருக்காடா அப்படின்னு சொல்லி பொலீர்னு ஒரு அப்பு வைக்க நம்ம ஆளு திருகிட்டு கீழே விழுகிறான். ஆனாலும் விடாம அந்த பால்காரங்கிட்ட கெஞ்சி அந்த பால் ஊத்துற வேலையை வாங்கிக்கிறான். இப்போ என்ன பண்றான்னா காலையில 5 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு மனிஷாவோட ஃப்ளாட்டுக்கு போறான். பால் ஊத்துற சாக்குல அவளை பார்க்கறக்கு. ஆனா அங்க போனா அவ கதவுக்கு வெளியே ஒரு பாத்திரம் வச்சிருக்கா. இந்த பாத்திரத்துல தான் அவன் ஊத்திட்டு போகணும். இதுக்கான இவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்ககிட்ட அடியெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு யோசிச்சவன் அந்த பால் பாத்திரத்தை எடுத்து வேற எங்கேயோ கொண்டு ஒளிச்சு வச்சுட்டு போய் பெல் அடிக்கிறான். நல்லா தூங்கிட்டு இருந்த மனிஷா எந்திரிச்சு வரா. என்னடா வேணும் உனக்கு அப்படின்னு கேட்கவும் இந்த மாதிரி பால் ஊத்துறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, வெளியே தான் பாத்திரம் இருக்குல்ல ஊத்திட்டு போ அப்படிங்கிறா. இல்ல வெளியே பாத்திரம் இல்லை அப்படின்னு சொல்லவும், ஓ ஒருவேளை வைக்க மறந்துட்டனோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பாத்திரம் எடுத்துட்டு வந்து பால் வாங்குறா. அவ்வளவே அப்படி திங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறான். இப்ப அடுத்த சீன்லயே பாத்தீங்கன்னா வழக்கம் போல நம்ம ஹீரோ ஆதித்யா அந்த மியூசிக் ஷாப்புக்கு வரான். மனிஷா ஏற்கனவே ரொம்ப டென்ஷனா இருக்கா. பார்க்கிறவங்களெல்லாம் கடிகடின்னு கடிச்சிட்டு இருக்கிறா. அந்த சமயத்துல நம்ம பையன் மேடம் இந்த சிடி ஒர்க் ஆகல அப்படின்னு வந்து சிடிய மனிஷா கையில கொடுக்கவும் சும்மா கத்துவா பாருங்க அவங்கிட்ட. என்னடா பிரச்சனை உனக்கு, என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். எப்ப பார்த்தாலும் சிடியை வாங்கிட்டு போக வேண்டியது, அது ஒர்க் ஆகல இது ஒர்க் ஆகலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு திரும்ப திரும்ப வர வேண்டியது, முதல்ல உன் சிடி பிளேயரை மாத்திரா, அதை மாத்தாம நெக்ஸ்ட் டைம் இங்க வந்துடாத அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கத்தவும் நம்ம பையனா மாடு மாதிரி ஆணு வாயை பொழந்துட்டு திட்டுற அவளை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறான். பக்கத்துல இருக்கிற பொண்ணை கூப்பிட்டு, ஏமா இவன் ஏதோ பிரச்சனைன்னு சொல்றான், அது என்னன்னு கொஞ்சம் அட்டன் பண்ணு, தினம் புது புது பிரச்சனையா வந்து என் தாலியா இருக்கிறான் அப்படின்னு கடுப்பா அவகிட்ட சொல்றா. எல்லாரும் அவனவே பார்க்க நம்ம ஹீரோக்கு அசிங்கமா போச்சு. மனிஷா கடையை விட்டு வெளியே கிளம்ப இவனும் பின்னாடியே துரத்திட்டு வரான். ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு அவளை நிறுத்துறா. என்னடா வேணும் அப்படின்னு திரும்பி பார்க்கறா. இதோ பாருங்க நீங்க சொன்ன மாதிரி இல்லாத பிரச்சனையெல்லாம் சொல்லிட்டு தினம் நான் உங்க கடைக்கு ஏன் வரேன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கறான். ஏன்டா வர்ற, அதையும் நீயே சொல்லிடுடா அப்படிங்கிறா. எனக்கு உங்களை டெய்லி பார்த்துட்டே இருக்கணும், உங்க குரல் என் காதுல ஒழிச்சுட்டே இருக்கணும், அதுக்காகத்தான் வர்றேன் அப்படின்னு சொல்லவும் எனக்கு ஒன்றும் புரியல, இன்னொருக்கா சொல்லு அப்படிங்கிறா. புரியாம நான் ஓப்பனா சொல்லிடுறேங்க, நான் உங்களை என் உயிருக்கு மேலே காதலிக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, என் ரூம்ல இருந்து டெலஸ்கோப் வழியா டெய்லி நான் உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். காலையில 6 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு நீங்க என்னென்ன பண்றீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுவேன். நைட்டு நீங்க 8 மணிக்கு வீட்டுக்கு வருவீங்க. வந்த உடனே சமையல் முடிப்பீங்க, குளிப்பீங்க, சாப்பிடுவீங்க. அதுக்கப்புறம் நைட்டி மாத்திட்டு யாரோ ஒருத்தன் வருவானே அவன் கூட அப்படின்னு சொல்லும் போதே அவனுக்கு வெறுப்பா இருக்கு. இதெல்லாம் எனக்கு தெரியும், நான் உங்களை வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்கேன். அப்புறம் அடிக்கடி நான் தான் உங்களுக்கு ஃபோனும் பண்ணுவேன் அப்படின்னு எல்லாத்தையும் படபடன்னு போட்டு உடைச்சிட்றான். இதை கேட்டு ஒரு நிமிஷம் மனிஷா ஜெர்க்காயிடுறா. என்னடா இந்த பீஸ் இப்படி இருக்கு அப்படின்னு. அந்த கோவத்திலேயே பலார்னு அவளுக்கு ஒரு அப்பு, இப்படியே குப்பர் அடிச்சு கீழே விழுவான். இனி என் பின்னாடி சுத்துன தொலைச்சிருவேன் அப்படின்னு அவனை மிரட்டிட்டு போறா. அன்னைக்கு வழக்கம் போல ஆஃபீஸ் முடிஞ்சு வந்த உடனே என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா வழக்கமா ருட்டீனா அவ பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஜன்னல் வழியா அடிக்கடி நம்ம ஹீரோவோட வீட்டவே பாக்குறா. அவன் வாட்ச் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு தெரிஞ்சு அப்புறம் என்ன பண்றான்னு பாருங்க, அந்த கட்டளை இழுத்து கொண்டு வந்து ஜன்னல் பக்கத்துல போடுறா. கொஞ்ச நேரத்திலேயே அவன் காதலானோ எவனோ ஒருத்தன் நைட் ஆனா வருவானே அவன் வரவும் அவன் கதவை திறந்து உள்ள வந்த உடனேயே அவனை கட்டி பிடிச்சு, எனக்கு இன்னைக்கு ரொம்ப மூடா இருக்கு வா
அப்படின்னு சொல்லிட்டு கட்டிலுக்கு இழுத்துட்டு வர்றா. என்ன ஜன்னல் பக்கத்துல போட்டிருக்க கட்டில அப்படின்னு அவன் கேட்கவும், அதெல்லாம் அப்புறம் சொல்றேன் வா அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் அந்த ஜன்னல் பக்கத்திலேயே ரொம்ப மும்முரமா உறவுல ஈடுபடுறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ பார்க்கணும் அப்படிங்கறதுக்காகவே மனிஷா பண்றா. வழக்கம் போல நம்ம ஹீரோவும் முகத்தை சுளிச்சுக்கிறான். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவன் காதலன் கிட்ட நம்ம ஹீரோ சொன்ன விஷயத்தை எல்லாத்தையும் சொல்ல அவன் செம கடுப்பாயிடுறான். பேண்ட் சட்டையை மாட்டிட்டு குடுகுடுன்னு கீழே இறங்கி ஓடி வர்றான். வந்து நம்ம ஹீரோ அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே நின்றுட்டு, எவன்டாது என் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்பார்ட்மெண்ட்டை வாட்ச் பண்றது, நீயா வர்றையா இல்ல நான் வரட்டுமா அப்படின்னு கீழே இருந்து கத்தவும் முதல்ல பாட்டி தான் கதவை திறந்து எட்டி பார்க்கறாங்க. யாருப்பா வேணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனா பின்னாடியே நம்ம ஹீரோ வந்து பாட்டி பாட்டி நான் தான், என்னதான் கூப்பிடுறாங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு தைரியமா வர்றான். அவனுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை. அவனை பார்த்த உடனே மனிஷாவோட பாய் ஃப்ரெண்டே ஒரு நிமிஷம் அதிர்ச்சி அடைகிறான். உனக்கு என்னடா மீசம் கூட முளைக்கல, அதுக்குள்ள ஆசை முளைச்சிருச்சா அப்படின்னு கேட்டுட்டு அவனைய சுத்து போடுறான். ஆமா நான் அவளை லவ் பண்றேன், நீ அவள் வீட்டுக்கு வர்றது எனக்கு பிடிக்கல அப்படின்னு தைரியமா நம்ம ஹீரோவும் சொல்ல, இன்னும் முழுசாங்கூட முளைக்கல அதுக்குள்ள உனக்கு லவ் கேக்குதா அப்படின்னு பொக்குடு மூஞ்சில் ஒன்று வைக்கிறான். அப்படியே குப்பரடிச்சு நம்ம ஹீரோ கீழே விழுகிறான். கீழே குனிஞ்சாவன், இன்னொரு தடவை அந்த ஃபிளாட் வாட்ச் பண்ணேன்னா அறுத்துட்டுருவேன் அப்படின்னு மிரட்டிட்டு போறான். இது இப்படியாச்சா மறுநாள் காலையில 6 மணிக்கு மனிஷாவோட ஃப்ளாட் பெல் அடிக்க வந்து கதவை திறந்த மனிஷா நம்ம ஹீரோ கையில பால் கேனோட இருக்கிறத பார்த்து கேட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறா. கை தட்டி சிரிக்கிறானா பாருங்க, உனக்கு அத்தனை அடி வாங்கியும் புத்தி வரல பாத்தியா அப்படின்னு அவனை கிண்டல் பண்ணி பயங்கரமா சிரிக்கிறா. நம்ம ஹீரோ ஒன்றும் பேசாம அவ சிரிக்கிறதையே ரசிச்சு பார்த்துட்டு இருக்கிறான். எத்தனையோ ஆன்டி வெறியனுங்களை நம்ம இது வரைக்கும் படத்துல பார்த்துருக்கோம், ஆனா இவனை மாதிரி பார்த்ததே இல்லைங்க. ஷப்பா. அப்பதான் மனிஷாவும், ஏண்டா என் பின்னாடி சுத்தி இப்படி அடி வாங்குற, என்ன காதலிக்கிறியாடா நீ அப்படின்னு கேட்குறா. ஆமா உங்களை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன் அப்படிங்கிறா. அவளை ஏக்கமா பார்த்தபடி மனிஷாவும் சிரிக்கிறா. இதோ பாருடா கண்ணா, உன் வயசுல ஒரு பொண்ணை பார்த்தா அவன் மேல ஏற்படுறது காதல் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஆசை, இது பேரு காதல் கிடையாது அப்படிங்கிறா. நான் உங்களை உண்மையிலேயே உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். அப்படியா? உனக்கு ஏதாவது என் கூட செக்ஸ் வச்சுக்கணும்னு ஆசை இருக்கா? எதா இருந்தாலும் ஓப்பனா சொல்லு, நீ விருப்பப்பட்டா நம்ம 2 பேரும் செக்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லவும் நம்ம பையனோட முகமே மாறுது. இந்த மாதிரி என் காதல தப்பா பேசாதீங்க அப்படிங்கிறான். என் உடம்பும் வேண்டாங்கிற, பின்ன வேற உனக்கு என்னதாண்டா வேணும் அப்படின்னு மனிஷா கேட்கவும், நம்ம 2 பேரும் இன்னைக்கு ஏதாவது ஹோட்டலுக்கு டின்னருக்கு போலாமா? இவ்வளவுதானே, இன்னைக்கு நான் வேலையை முடிச்சுட்டு 8 மணிக்கு நம்ம 2 பேரும் டின்னருக்கு போறோம், என்ன ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு பக்கத்துல ஏதோ இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு டின்னருக்கு போறாங்க. அப்பதான் அவளும் அவனோட பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறா. அவ பேக்ரவுண்டை பத்தி சொல்றதுக்கு பெருசா எதுவும் இல்லை அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சிடுறா. அதுக்கப்புறமா 2 பேரும் டின்னரை முடிச்சுட்டு அவனை தன்னோட ஃபிளாட்டுக்கே கூட்டிட்டு வரா. இதோ பாருடா, எனக்கு ஆல்ரெடி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், நானும் அவனும் அடிக்கடி இந்த மாதிரி உறவுல ஈடுபடுவோம். எனக்கு இந்த காதல் கத்திரிக்கால எல்லாம் நம்பிக்கை இல்லை, ஆனா எனக்கு செக்ஸ் ரொம்ப பிடிக்கும். அது சரி, எத்தனை நாளா நீ என்ன வாட்ச் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கவும், கடந்த 2 வருஷமா நான் உங்களை பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறான். 2 வருஷமா டெய்லி ஒரு நாள் மிஸ் பண்ணாம என்ன பாக்குறியா அப்படின்னு ஆச்சரியத்தோட கேட்க, ஆமா நீங்க ஒரு தடவை காய்ச்சல்ல படுத்திருந்தீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு எந்திரிக்க முடியாம கூட நீங்க தான் போய் சமைச்சு சாப்பிட்டீங்க. அப்பெல்லாம் என் மனசே ரொம்ப கஷ்டமா போச்சு. நான் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாம் அப்படின்னு வந்து உங்க கதவை தட்டுனேன், ஆனா நீங்க கதவை திறக்கல, உங்களால எந்திரிச்சு கூட வர முடியல. இது எல்லாமே எனக்கு தெரியும், நீங்க என்னமோ பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு காதலன் இருந்தாலும் சரி, உங்களுக்கு காதல்ல நம்பிக்கை இல்லாட்டியும் சரி, நான் உங்களை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன் அப்படிங்கிறான். உனக்கு என் மேல இருக்கிறது இன்ஃபாக்சுவேஷன் தான். என் கூட ஒரு தடவை செக்ஸ் வச்சுக்கிட்டா அதுக்கப்புறம் என் மேல உனக்கு ஆசையே இருக்காது. வா நம்ம 2 பேரும் உறவுல இருக்கலாம் அப்படின்னு அவனை கூப்பிடவும், இதை கேட்டு நம்ம பையன் ஷாக் ஆயிடுறான். என்னங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க, நான் உங்களை உண்மையிலேயே உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன், எனக்கு உங்க உடம்பு வேண்டாம், உங்க மனசு தான் வேணும், என் காதலை நீங்க கொச்சப்படுத்திட்டீங்க அப்படின்னு மனசு நொந்து போய் வீட்டுக்கு போறான். ஆனா இப்பதான் ஒரு விஷயம் தெரியுது, இங்க நடக்கிறது எல்லாத்தையும் பாட்டி அவன் டெலஸ்கோப் வழியா பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியல, ஆனா பேரன் ரொம்ப சோகமா வர்றான் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியுது. வந்தவன் நேரா பெட்ரூம்குள்ள போயிடுறான். இந்த பையன் என்ன பண்றான்னா, நேரா பாத்ரூம்குள்ள போய் ஒரு பிளேட் எடுத்து தன்னைத்தானே வெட்டிக்கிட்டு அவன் உயிரை எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான். அதுக்கு அடுத்தது என்ன நடந்துச்சுங்கிறது நம்மளுக்கு காமிக்கல, ஆனா மனிஷாவை காமிக்கிறாங்க. 2-3 நாள் ஆச்சு இந்த பையன் சிடி கடைக்கும் வர்றதில்ல, ஃபோன் காலும் பண்றதில்ல, எங்க போனானும் தெரியல. மனிஷா என்ன பண்றான்னா, அவளே அவனை பார்க்கறதுக்காக
அவன் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வர்றா. பாட்டி தான் வந்து கதவை திறக்கிறாங்க. வாமா பரதேவதை உள்ள வா அப்படின்னு அவளை உள்ள கூப்பிடுறாங்க. உள்ள வந்தவளும் எங்க அவன் அப்படின்னு விசாரிக்கிறா. பாட்டியும் அவன் ஊருக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. எப்போ வருவான் அப்படின்னு கேட்குறா. வருவான், வரும்போது வருவான் அப்படிங்கிறாங்க. அவங்க கிட்ட எந்த ஒரு உணர்ச்சியுமே இல்லை. அப்பதான் இவளும் அவன் ரூமை போய் பார்க்கலாமான்னு கேட்டுட்டு அவன் ரூமுக்கு வந்து பார்க்கறா. அந்த டெலஸ்கோப்பை எல்லாத்தையும் இவ பார்க்கறா. அப்பதான் இவ பின்னாடியே வந்த பாட்டியும் இந்த டெலஸ்கோப்பால தான் என் பேரன் நாசமா போனான் அப்படின்னு சொல்லவும் அதிர்ச்சியான மனிஷாவும் அவனுக்கு என்னாச்சு உண்மையை சொல்லுங்க பாட்டி அப்படின்னு கேட்குறா. உன் மேலே பித்து பிடிச்சி போய் அவன் தன்னோட உயிரை மாய்ச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணான். அவன் கோமால இருக்கிறதா டாக்டர்லாம் சொல்றாங்க அப்படின்னு பாட்டி சொல்லவும் இதை கேட்டு மனிஷாக்கு தூக்கி வாரி போடுது. என்ன பாட்டி சொல்றீங்க? அவன் எதுக்காக தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணான் அப்படின்னு கேட்கவும் எல்லாம் உன்னாலதான், உன்னை காதலிச்ச பாவத்துக்கு தான் இப்படி கிடக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீ முதல்ல இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு மனிஷாவை வெளியே துரத்துறாங்க. அவன் எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கான் பாட்டி சொல்லுங்க, நான் போய் பார்க்கறேன் அப்படின்னு மனிஷா பதட்டப்படுறா. ஆனா பாட்டியோ நீ போய் அவனை பார்த்தீங்கன்னா கொஞ்ச நஞ்சம் அவன் உடம்புல ஒட்டிட்டு இருக்கிற உயிரும் போயிடும். அதனால இதுக்கப்புறம் தயவு செய்து என் பேரனோட வாழ்க்கையில குறுக்கிட்டுறாத, போமா புண்ணியவதி அப்படின்னு துரத்தி விடுறா. வெளியே கிளம்பி வந்த மனிஷா ஏதோ யோசனை பண்ணி நிக்கிறா. திரும்பவும் பாட்டியோட கதவை தட்ட பாட்டி கதவை திறக்கிறாங்க. ஆமா பாட்டி, உங்க பேரனோட பேர் என்ன அப்படின்னு கேட்கறா. எப்படி இருக்கு பாருங்க. அவனோட பேர் என்னன்னு கூட இவளுக்கு தெரியாது. ஆனா இவளுக்காக அவன் கையை அறுத்துட்டு சாக கிடக்கிறான். பாட்டியும் அவன் பேரு ஆதித்யா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. வெளிவந்த மனிஷாவால நடந்ததெல்லாம் நினைச்சு தாங்கிக்கவே முடியல. மனசு நொறுங்கி போயிடுறான். அந்த சிட்டியில் இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி ஆதித்யான்னு யாராவது பேஷண்ட் இருக்காங்களா அப்படின்னு விசாரிக்கிறா. அவன் எந்த ஸ்கூல்ல படிக்கிறான்னு இவளுக்கு தெரியாது. அதனால பார்க்குற ஸ்கூலெல்லாம் ஆதித்யான்னு உங்க ஸ்டூடெண்ட் யாராவது இருக்காங்களான்னு விசாரிக்க ஏறி ஏறி இறங்குறா. ஒரு வாரம் சோறு தண்ணி இல்லாம அவனை தேடாத இடம் இல்லை. ஆனா அவளால் அவன் எங்க இருக்கானே கண்டுபிடிக்க முடியல. அப்படி ஒரு சூழ்நிலையில தான் அங்க இருக்கிற பஜாருக்கு போய் இவ்வளவு ஒரு டெலஸ்கோப் வாங்கிட்டு வந்து இப்ப எப்படி ஹீரோ அவன் ரூம்ல இருந்து மனிஷாவை வாட்ச் பண்ணிட்டு இருந்தானோ அந்த மாதிரி இப்ப மனிஷா சதா சர்வ காலமும் அவ ரூம்ல இருந்து நம்ம ஹீரோவோட ரூமை வாட்ச் பண்றா. ஆனா அந்த ரூம் சாத்தியே கிடக்குது, இருட்டாவே இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சமயத்துல தான் பாத்தீங்கன்னா அன்னைக்கு நம்ம ஹீரோவோட ரூம் லைட் எரியுது. நம்ம ஹீரோ தான் வந்துட்டான் அப்படின்னு அவன் பிளாட்டுக்கு ஓடி வர்றா. ஆனா பாட்டி அவளை உள்ள அலோவ் பண்ண மாட்டேங்கிறா. பாட்டி பாட்டி ப்ளீஸ் ஒரே தடவை நான் அவனை பார்த்துட்டு மட்டும் போயிடுறேன் அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி வீட்டுக்குள்ள என்ட்ராகிறா. பார்த்தா அங்க பெட்ரூம்ல நம்ம ஹீரோ அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கான். கையில வேற பெரிய கட்டு. அவனை பார்த்ததுமே மனிஷாக்கு கண்ணெல்லாம் கலங்குது. ஏன்னா இப்போ அவளே அவனை காதலிக்க ஆரம்பிச்சிட்டா. இந்த ஒரு வார காலமா அவனை தேடி அலைஞ்சு அவன் மேல பைத்தியமா ஆயிட்டா நம்ம ஹீரோயின். மெதுவா அவன் கையை தொட போக அவ தொடறதுக்கு முன்னாடியே பாட்டி சட்டுன்னு அவ கையை பிடிச்சு தள்ளி விட்டுறாங்க. பாட்டி நான் ஒரே ஒரு வார்த்தை அவங்கிட்ட பேசிக்கிறேன், என் காதலை அவங்கிட்ட வெளிப்படுத்தணும் அப்படின்னு மனிஷா சொல்லவும் அவளை பேச விடாம பாட்டி தடுக்கிறாங்க. அவளை வெளியே இழுத்துட்டு வந்து என் பேரனோட வாழ்க்கையில நீ விளையாண்டது போதும், இதுக்கு மேல என் பேரன் பொழைச்சு வருவானான்னு எனக்கு தெரியாது. ஆனா நீ மட்டும் எக்காரணத்தை கொண்டும் அவனை திரும்பவும் பார்க்க வந்துடாத அப்படின்னு நம்ம ஹீரோயினை துரத்தி விட்டுறாங்க. இதோட இந்த படமும் முடியுது. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.